சத்தியங்களை மீண்டுமா அதில் எவ்வளோ பிரச்சனை, அவனுடைய பிரச்சனை எப்படி இருக்குது, அவருடைய வசனத்தை மாத்திரம் இல்லை, அவருடைய மக்களோட அவர் பேசுகிற சம்பாஷணையோட அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கும்படியா, நமக்குள்ளாய் தங்கும்படியாய். நான் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சு கொள்றதுனால அவர் இம்மானுவேலாய் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார்ன்ற உறுதியான ஒரு வாக்கு தத்துவம் இந்த கால வேளையில் மாத்திரம் இந்த மாதத்திற்கு அவர் இம்மானுவேல் இல்லையா, அந்த கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்றது உறுதியான நம்பிக்கை. 24-25 வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இங்கே வாலிப பிள்ளைங்க கல்யாணம், இப்போ கல்யாணமும் ஆயிடுது அவங்களுக்கு, அதோடு சேர்த்து கொள்கிறாரு. அந்த நித்திரை தெளிந்து சொப்பனத்தில் தான் இந்த எல்லா வெளிப்பாடும் ஆண்டவர் தேவதூதன் தனக்கு வெளிப்படுத்தி சொல்கிறத பார்க்குறோம். அதில் மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் தன்னோடு சேர்ந்து இல்லை, அந்த குழந்தை பிறக்கும் வரையில் தான் காத்து கொள்வதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டதை குறித்து பார்க்குறோம். சுருக்கமாக 2வது அதிகாரம்னு கூட நமக்கு தெரியும். அந்த வான சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வர ஒரு அனுபவம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேடி வராங்க. எங்கே வராங்க? ராஜா பிறக்கிற இடம் எங்கே இருக்கும்? அவங்க பார்த்தது வானத்தில் பார்க்குறாங்க, ஒரு நட்சத்திரம் தோன்றுறது. அப்போது அதை போய் பார்க்கணும், இந்த ராஜாவை வணங்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க பயணப்பட்டு வராங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்கே வராங்கன்னா, அந்த முதல்ல வசனத்தை பார்த்தோன்னா ஏரோதுடைய ராஜ்ய அரண்மனைக்கு வராங்க. வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லேகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஸோ தன்னிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா தொழுது கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. இந்த ஜனங்க, இந்த வான சாஸ்திரிகள், அந்த சாஸ்திரத்தை படிக்கிறவங்க, அந்த நட்சத்திரம் தனக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அந்த ராஜாவுடைய பிறப்பை குறித்து யோசித்தது மாத்திரமில்லை, கேள்விப்பட்டது மாத்திரமில்லை, கண்ணால் அவங்க பார்த்ததை அவங்களுக்குள்ளான ஒரு பெரிய ஒரு உற்சாகம்னு சொல்லலாமா, இல்லை உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஒரு ஊண்டுதல் வந்திருக்கும். என்ன, அவரை போய் தொழுது கொள்ளணும், கண்ணால் போய் பார்க்கணும். அந்த பயணத்தை எடுக்கிறாங்க. எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பயணத்தை அவங்க எடுத்து வர்றதை பார்க்குறோம். அந்த நட்சத்திரம் தங்களை வழி நடத்துகிறது. அதே நேரத்தில் அவர் ஏரோது ராஜாக்கிட்ட வந்த உடனே, அது சொன்ன உடனே, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறான்னு கேட்ட உடனே அவர் அப்படியே கலங்கிட்டாராம். அடுத்து 3ஆம் வசனம் பாசுங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எல்லாரும், ராஜா மாத்திரம் எல்லாருமே, நகரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செய்தி போயிடுது. அதுக்குள்ளே எங்கேருந்து வந்துக்கிறாங்க, அதுவும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா, அதுவும் வான சாஸ்திரிகரை வந்திருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரே ஒரு செய்தி போனோன்னா கடன்னு எல்லாரும் பேச தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த செய்தியை மற்ற வேதப்பாரர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம், யூதருக்கு ராஜா பெத்லேஹேமில் பிறந்திருக்கிறார். ஸோ அவர் பெத்லேஹேமில் தான் இருக்கிறார். அந்த ஏரோது ராஜாவுடைய இது ஆளுகை இடம் பெத்லேஹேம். ஸோ அது தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுகிறது இல்லை, முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. எப்ராத்தாவே, நீ சிறிதாக இருந்தாலும் நீ உனக்குள்ளாய் உன்னுடைய தோன்றுவார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுறதை பார்க்க. இங்கேயும் ஏசாமியுடைய பிறந்த பிரசன்னத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுது. அப்போது அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஸோ ஆண்டுடைய பிரச்சனை அவங்களை அவ்வளோ தூரம் அந்த நட்சத்திரத்து மூலமாக நடத்தினது. ஆனால் அவங்க போன லொக்கேஷன் ராங் லொக்கேஷன்.
அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ராஜா பிறந்தா எங்கே இருப்பார், ஒரு அரண்மனையில் தானே இருப்பாருன்னு போயிட்டாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் அங்கே இல்லை. அப்போ அவங்கள தேடி போகிறாங்க. திருப்பியும் வெளியே வந்த உடனே அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் திருப்பியும் தோன்றுறது. அப்படின்னா அது இன்னும் முடியலன்ற அந்த மேப்பு மாதிரி, நமக்கு இப்போ கூகுள் மேப் வர மாதிரி எங்கே போகணுன்னு சொன்னால் அது க்ளீனாக போய் விட்டுடும். சில நேரத்தில் என்ன பண்ணோம், சுற்றி சுற்றி நம்ம காட்டும். ஸோ பட்டு என்ன மொத்தத்தில் போய் சேர்த்துரும். அதெல்லாம் கிட்ட போய் காட்டிட்டு நம்மளுக்கு குழப்பிடும். பட் இங்கே பார்த்திங்கன்னா அதே போல் அவங்க வெளியே வந்த உடனே அந்த வசனம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. ஏன்னா வழி தவறி போயிட்டோமேன்றது யோசிச்சுட்டு தேடுறாங்க. அந்த அவங்க வந்து நோக்கம் என்ன, அந்த குழந்தைய பணிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் எதை பற்றியும் கவலைப்படலை. எவ்வளோ மணி நாட்கள் வந்தாங்க தெரியாது, எத்தனை பயணம் எடுத்தாங்க தெரியாது. ஆனால் அவங்க வர்றாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 11ஆம் வசனத்தில் குழந்தைய பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த எங்கே இருந்துச்சு பிறந்து அந்த இருக்கோ அங்கேயே போய் நின்றுடுது அந்த நட்சத்திரம். ஸோ 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பொலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஸோ அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா குழந்தையும் மரியாள் மாத்திரத்தாங்கிறாங்க. அப்போ யோசேப்பு என்ன ஆனார், அதுலேருந்து பார்த்திங்கன்னா யோசேப்பு சீனில் இல்லை அந்த பிறந்த அந்த டைமில் அவங்க வந்தப்போ. ஆனால் ஒருவேளை அங்கே தான் இருந்திருப்பார். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா யோசேப்பு அந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படியாக கொண்டு போனதை குறித்து சொல்லப்படும் போது அங்கே இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்த பொக்கிஷங்கள் இயேசுவை கனப்படுத்த, ஆண்டவரை கனப்படுத்துகிற பொக்கிஷங்கள், பொன் வெள்ளி தூப வர்க்கம், அந்த எல்லாமே 3 தலைப்பின் கீழாக சொல்லப்படுது. அவர் ஒரு ஆசாரியனாக, அவர் ஒரு ராஜாவாக, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுவை அங்கீகரிக்கின்ற இந்த பரிசுகள் தனக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். ஸோ முற்றிலுமாக பார்த்திங்கன்னா திருப்பியும் தேவதூதன் அவங்களுக்கு வழி கடவுள் அவங்களுக்கு இது பண்ணுறாரு, நீங்கள் வந்து வேறு வழியாக போயிருங்க. ஸோ அப்படியும் 13ஆம் வசனம் பார்த்திங்கன்னா திருப்பியும் உடனடியாக தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வர்றார். வாசிங்களா. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஸோ மீண்டுமா என்னை பார்த்து பார்க்கும் பொழுது குழந்தையை கொண்டு போய் நீங்கள், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். எகிப்துக்கு இயேசுடைய பிறப்பில் எகிப்தி கூட அவர் சந்திக்கிறதை குறித்து சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஆண்டுடைய திட்டம் நிறைவேறப்பட, அந்த மரணம் ஏரோது மறிக்கும் வரையில் யோசேப்பும் மரியாளும் குழந்தையோடு அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க, அங்கே தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ அது ஒரு காரியம் நம்ம 15ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா அது தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுறதை பார்க்குறோம். அதுவும் ஏரோது ராஜா ரொம்ப கோபம் அடைகிறார் இந்த குழந்தைங்க. அப்போ அது மூலமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எல்லா ஆண் பிள்ளைகளும் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஸோ 2 வருஷம் ஆயிடுது, ஏசாமி பிறந்து 2 வருஷம் ஆயிடுது. அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க எல்லாரும். இந்த வானசாஸ்திரிகள் வந்ததுனால அந்த 2 வயசு குழந்தைய அவங்க பார்த்து வணங்கிட்டு வேறு வழியாக போயிடுறாங்க. ஆனால் அந்த ஏரோது ராஜாவுடைய எண்ணத்தில் அந்த செய்தி வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்ததுனால விடவே இல்லை. எப்படியாவது 2 வயசு குழந்தைங்கள சாகடிக்கணும். ஸோ அவர் கொடுக்குற கட்டளை நடக்கிறது. அந்த 18ஆம் வசனத்தை இந்த தீர்க்க தரிசனம் எரேமியாவில் சொல்லப்பட்டது நடைபெறுகிறது.
ஒரே கூக்குரல் ஏற்படுகிறது. அதை பற்றி கவலை இல்லை. நிறைய குழந்தைகள் சாகடிக்கப்படுறாங்க. அப்புறம் அந்த ஏரோது ராஜா செத்த பிறகு செய்தி வருது. மீண்டுமா 20ஆம் வசனத்தில் பிள்ளையை எடுத்துட்டு அவர் மீண்டுமாக திரும்பி வர்றதை பார்க்குறோம். ஆண்டவரே சொல்லி அனுப்புகிறார், பிள்ளையும் குழந்தையும் நீ கொண்டு போ, மீண்டுமா உனக்கு கஷ்டப்படுத்த போகிற அந்த ராஜா மறித்து போயிட்டார். ஸோ யோசேப்பு அந்த ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவர் நாசரேத்துக்கு போயிடுறார். பெத்லேஹேம்லேருந்து நாசரேத்தில் போயிட்டு அங்கே தங்குறார். ஸோ அதுவும் தீர்க்க தரிசனம். அவர் நர்சரேனாக இருப்பார் என்று சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் ஏசாமி மூலமாக நடைபெறுது. ஸோ இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்க என்ன வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் எப்பொழுதுமே அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள தேவன் நம்மை வழி நடத்தி காத்துக்கொள்வாராக. God bless you all. Have a blessed month.